வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். இது என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எடுத்தது தான். காலையில குடிக்கிறதுக்கு பழையது தயிர் போட்டு கரைச்சி தான் குடிச்சோம். நீங்க வந்து இந்த வாரத்தில ஒரு 2, 3 நாளாச்சும் இத நீங்க வந்து எடுத்துக்கும்போது, உடல் வந்து உஷ்ணம் குறைஞ்சு ரொம்ப நல்லாருக்கும். முடி வளர்ச்சியும் நல்லாருக்கும். இத வாரத்தில ஒரு 2, 3 நாளாவது சாப்பிடுங்க. இது அமிர்தம் அமிர்தம்னு சொல்லுவாங்க. இந்த பழையது தயிர் போட்டு கரைச்சு சாப்பிடுறது. சரிங்களா? அதுக்கப்புறமா சாம்பார் பார்த்தீங்கன்னா, அவரக்காய் சாம்பார் தான். இந்த காய் வந்து கேஜிஎஃப்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அங்கேருந்து ஒரு கொஞ்சம் காய்கறிகள் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த ஒவ்வொன்னுமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. பீன்ஸ் பொரியலா இருக்கட்டும், இப்போ இந்த அவரக்காய் சாம்பாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வாழைக்காய் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த வாழைக்காவும் தான் நம்ம இப்போ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல், கொஞ்சமா வந்து பாயாசம், கடலைப்பருப்பு வடை இதெல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இது மில் மேக்கர் போட்டு தான் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு, மில் மேக்கரும் போட்டு நீங்க வந்து எப்பயும் பண்றத விட இது வந்து ஒரு வறுவல் பண்ணுங்களேன். இது 2யும் சேர்த்து சூப்பரா இருக்குங்க. அத செய்து சாப்பிட்டவங்க மறக்காம ஒரு ஹார்ட்டின் குடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செய்து சாமிக்கு படைச்சாச்சு. பூஜா குட்டி வந்து தான் அந்த பூஜை வேலைகள்லாம் அவங்க பண்ணி குடுத்தாங்க. அதுக்குள்ள வடை இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டோம். நெறைய பேர் வீட்ல ரொம்ப கிராண்டா செலப்ரேட் பண்ணுவாங்க இந்த வரலட்சுமி விரதத்த. ஆனா நம்ம வீட்ல அந்த பழக்கம் கிடையாது. அதனால நம்ம எப்பயும் வந்து நம்ம சாமிக்கு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பூஜை அறைய ரெடி பண்ணி சாமிகிட்ட வச்சு தான் சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியா போச்சு. அப்பாவும் வீட்ல இருந்தாரு. என்னன்னா, எல்லா வேலைகளும் முடிச்ச பிறகு இந்த சாப்பிடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து உணவே வந்து ஒரு தனி சுவைய குடுக்கும். நாங்க எப்படியாச்சும் அந்த நாள்ல ஒரு நாளாச்சும் எல்லாரும் ஒரு வேளையாச்சும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். வாழ்க வளத்துடன்!